நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய அட்டை பாக்ஸ் கிடைக்கும். இதை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஆர்கனைஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் லைன் போட்டு க்ராஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்டையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கெட் பாதி கட் பண்ணிவிட்டு இல்லை பாதி யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸ்பைசஸ் லைக் இது டர்மரிக் பவுடர், அப்படி இல்லைன்னா மின்ட் பவுடர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பவுடரை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு ரோல் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு எதுக்கு இருக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள், கரம் மசாலாஸ் ஸ்பைசஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி சுருட்டி ஃபுல்லாக இப்படி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ அழகாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் பவுடர் டப்பாவில் கொஞ்சம் கொட்டி வச்சுருப்போம். கண்டெய்னரில் போக மீதி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அகைன் இதிலே நம்ம வைக்கும்போது பார்க்க கண்பட இருக்குது. சேம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஓப்பனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த பூச்சி அந்த இது தொல்லை இருக்காது, பூச்சி வராது, புழு அந்த மாதிரி இந்த வண்டு பிரச்சனைலாம் இருக்காது. இந்த மாதிரி இது ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு நீங்கள் ரேக்கில் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறதுனால என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 2 என்ன பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் இப்போ டீ காஃபிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் இப்போ நிறைய பேர்கிட்ட பரவலாக இருக்குது. ஸோ அந்த க்ரீன் டீக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு இவங்க பீடியாஷுர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது. நான் பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி பீரியடில் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை நான் அவங்கக்கிட்ட கேட்டு ரெடி பண்ணுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சின்ன நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் பிடிக்கலன்னா பெரிய நெல்லிக்காய் ஹாஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு 4 மிளகு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்காக நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சுடு தண்ணியில் இதில் போட்டுருங்க. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க தண்ணியோட அளவை விட ஆஃபாக குறையணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு தென் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாடியில் இருக்க அன்வான்டட் ஃபேட் ஷியராக உங்களுக்கு பர்ன் ஆகும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டக்கப்புறமா ஒரு 2 hours கழித்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் காஃபி பிரியராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் மில்க் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எம்டி ஸ்டமக்கில் எடுத்து பாருங்கள். இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் கம்மியாகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க டிப் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற கொத்தமல்லி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஃபங்கல்ஸ் அது பார்த்திங்கன்னா நமக்கு மோர் தென் ஒரு 10 daysக்கு மேலே வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி டைரக்ஷனில் உருவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம உருவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து உருவுறதுனால உங்களுக்கு இலை பார்த்திங்கன்னா டேர் ஆகும். இந்த மாதிரி கிழிஞ்சிரு பாருங்கள். இந்த நடு காம்பு சென்டரில் கிழிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே சேர்த்து ஒன்றா வைக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபங்கல்ஸ் வந்ததுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜான இலையினால மற்ற இலைங்களுக்குமே அது ஒரு அஃபெக்டட் ஆகிடுது. ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உருவி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் டைம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நீங்கள் கொஞ்சமாக ஒரு 5 to 7 minutes ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன், வேக வைக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி
நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு வந்து பாதி குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது குக்குடாக இருக்குது. ஓரளவு ஒரு 60% குக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் டவலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, ஐ மீன் அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை காய வச்சுட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். நீங்கள் 2 வாட்டி போட்டு பாயில் பண்ணணும், ஐ மீன் 2 வாட்டி போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வந்து நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை போடும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கார்ன் சார்ஜ் அப்படி இல்லைன்னா மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும். ஸோ பாருங்கள், என்னோடய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரைலே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணலாம். எடுத்து வச்சுட்டு பெப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு கொடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் ஆகாத இந்த அடாப்டர் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலிடு டிப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடு, இந்த அடாப்டர் பேக் சைடில் இந்த சைஸுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கார்னரில் டச் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையை நீங்கள் ஹோல்ட் பண்ணி இதன் மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜெம்ஸ் வந்து கையில் வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம பெரியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுவோம். பட் குட்டி பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. டக்குன்னு ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் வந்து சரியாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் இது மாதிரி நீங்கள் இது ஒன்ஸ் இது அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள், இதை தொட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி எதுவுமே வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முளை விட்டுடும், அப்படி இல்லைன்னா அழுகி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது பேக் சைடை வந்து நெருப்பில் காட்டி பேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுறதுனால நம்ம கேஸ் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒன்ஸ் இது ரிமூவ் பண்ணி எடுத்துட்டக்கப்புறமா இது நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பிளேஸில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 வீக் ஆர் மோர் தென் 10 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுகவும் அழுகாது. அதே மாதிரி உங்களுக்கு முளை விடுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம இந்த கட் பண்ண அந்த வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த கொசு விரட்டுறதுக்காக நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து நீங்கள் அழகாக ஒரு உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.